ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முதல்ல என்ன பார்க்க போகிறோங்கிறத நான் பார்த்துட்டுன்னு சொல்லணும். கிராணி 3 இந்த கேமை கண்டிப்பாக முடிச்சு தீரணும். ஏதாச்சும் ஒரு எஸ்கேப்பாச்சும் பண்ணணும். அண்ட் மை லாஸ்ட்டு வீடியோவில் என் ஃப்ரெண்டு சொன்னான், என் வாய்ஸ் ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே கேட்கலையாமா. அது எல்லாம் நான் பார்த்து சொல்கிறேன் நாளைக்கு. ஃபஸ்ட்டு தூக்கி போட்டு முடிக்கிறாங்க. எக்கடா வெக்கேஷன்லாம் வர கொடுத்துருக்க ஒரு வெக்கேஷன். இப்போ எங்கே போனாங்களா? ஊருக்கா? பொக்கவாயி பரிசத்துலாம் எங்களா வெளியே போவோம். போனால் கூட 100 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். நம்ம ஃப்ரெண்டு வேறு இதுக்கு மேலே எங்கே கொடுக்க வந்தான். இதுவன்ட்டு ஆளாமே காணும். வாங்க சீக்கிரம். எங்க கிராணி? கிராணிங்கடா இங்கே போகுது. ஹலோ மிஸ்டர் கிராணி. இருக்கா? ஏய் கேம் சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். என்னடா பெல்லு சவுண்டான்னு கேட்குது. அப்போ ஏன் சவுண்டு வராது? எதுவுமே தர மாட்டேங்களா? அப்படி என்னடா இது கர்ணம் உடிச்ச வீடு. எதுவுமே தராது. டெடி பியர் எடுத்தும் சாப்பிடுச்சிட்றாங்க. இது போடா. நான் காயின் எப்போதான் கேட்குறேன்னு அப்போதான் தர மாட்டீங்க. இப்போ மட்டும் என்ன வருதாம்மா? வருது வேணான்னு பார்க்குறேன். காப்பி இருக்குன்ட்டு காக்கா சார் என்ன இருக்கு உங்கள்கிட்ட? சரி காரக்குள்ள என்ன இருக்கு? கட்டை முட்டை சவுண்டு கதையெல்லாம் இங்கே வரட்டும். சவுண்டு
கண்ணு தெரியுது. இங்கே தாத்தா தூங்கிட்டாரா? நான் போய் கண்ணு எடுத்துருக்கேன்ல, இந்த பேனு வாயை பார்த்துட்டு கண்ணு தெரியல. பொக்க வாய கேட்கலாம். நான் கீழே போனேன். தாத்தா தூங்குங்க. மொட்டை பூச்சிலாம் வருவான் வரங்கிற பேர்ல. என்னடா வீடு போன கார் அங்கே தாண்டா போனேன். ஏன்டான்னு சுத்த விட்ற பக்கி. அப்படியே போயிடு. எதுவும் தரல. அப்போ எழுதில காரு ஒரு எஸ்கே பஸ் தரலாங்களா? கிராணி 1ல் இருக்க மாதிரி அவன் நினைப்பான். அத்தான் நான் கிராணி 1லே தந்துட்டேன். அந்த பேர் ஓப்பன் பண்ணல. எப்படி ஓப்பன் ஆகிருக்கு? யாரோ இருக்காங்க. இந்த 2 பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் இருக்கணும். இல்லைன்னா சத்தங்களே இருக்கும். தண்ணி என்ன இருக்கும் என்னன்னு தெரியாது. நான் எப்படி வரேன்? கால் வலிச்சுட்டாங்க. அப்போதான் வலிலாம் என்னன்னு தெரியும். வா கை மட்டும் வா. கணத்தில் இருப்பாங்க. அதுக்கு ஒன்று தெரிஞ்சிடும். தெரியல. வா 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 வா. எனக்கு வேறு இங்கே பக்குன்னு இருக்கு. வா வா வா. ஹாய். நான் இப்போ டிவி பார்த்துட்டு வரணும் பேச போகிறேன். ஹாய் சொல்லும். இல்லை எல்லாரும் சொல்லும் கூப்பிடுவேன். என்னோட ஹஸ்பண்ட் தவிர அவனே ஒரு கிருக்கேன். அந்த கிருக்கு இந்த கிருக்கு நான் ஐயா என்ன தலை டிங்குட்டிங்கோ சிவா பாருங்க. டிங்குட்டிங்கோ டிங்குட்டிங்க எங்கேதான் இருக்குன்னு தெரியலையா? அது ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். அதை விட்டுருங்க. இங்கே போச்சு. மூணதே வச்சு நங்கு ஊற்றுட்டான். பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா கேட்குறேன்.
இல்லை பாதி பார்த்துருப்பீங்க, பாதி பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பாஸ் பண்ணி விட்டேன். அப்போ நான் எதுவும் எடுக்கல. கீழே போகலான்னு பார்த்தேன், வந்துட்டான். போய் உக்காந்தேன். ஆல்பமும் போட்டு போயிட்டேன். நண்பா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா. எப்படி தோல்ல வச்சேன் நான் உரைக்கிறேன்னு இந்த வெப்பன் காய்ச்சதுக்கப்புறம் நான் ஏதாவது கிச்சனே போய் செக் பண்ணல. எப்படி செக் பண்ணோம் வெப்பன் கீ கிடைக்கும், அது நல்ல விஷயம். வாங்க வாங்க. வாங்க வணக்கம். செலிப்ரேட் ஆனதுக்கப்புறம் வணக்கம். வணக்கம். அண்ட் நான் இப்போ சொல்ல மாட்டேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை மட்டும் அழுத்தி விட்ருங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி புண்ணியமாக தட்டி விடுங்க. ராணி போன வாட்டி தாத்தா வந்தார், அடுத்த வாட்டி இப்போ நீ வர ஃபஸ்ட்டா. என்ன இது டீம் ஒர்க்கா? இதை வேறு திறந்துட்டு போகுது. இது நானே திறந்துட்டேன். ஆனால் கையா இல்லை. இந்த வீடெல்லாம் நான் விளையாண்டு கரெக்டாக பிடிச்சிட்டேன். எனக்கு தெரியாத இடம் இல்லை, தெரியாத பொருள் இல்லை. ஐயோ வெப்பன் கேட்டாங்கடா. டென்ஷன் ஆகும் வேணாம். தாத்தா நீங்கள் ஏன் தாத்தா வந்தீங்க? டச் இல்லை. ஓகே நான் வந்து உண்டிகள் எடுத்துட்டேன். சத்தத்து யாராச்சும் வரணும். யாருமே வராமல் நல்லா இருக்காது. சத்தம் போட்டாச்சு, வந்திருக்கணும். இது கொஞ்சம் பாப்பா எங்கே போகிறாங்கன்னு தெரியும். என்ன நீ வர எப்போத்தான் நீ தான் வருவியா? டென்ஷன் ஆகுது எனக்கு. பார்க்க பாருங்களேன். காரணம் நான் எவ்வளோ அப்புறம் நம்ம கீழே போய் கல் எடுத்து மண்டையை பார்க்குறதான் வேலை. மண்டையை பிறந்து கண் எடுக்கணும். அப்புறம் ரோபர் எடுக்கணும். சார் வாங்க. இப்போ நீங்கள் டேப் இன்னும் ஒன்று கிடச்சிருச்சு. எமர்ஜென்சிக்கு இப்போ ஒன்று இருக்குது, இன்னொன்று வேணும். இன்னொன்று கிடச்சிருச்சு. நம்ம 3 வேணும். அதான் 2 கடை எதுக்கு நான் வாங்கிட்டேன். இது பார்த்தீங்களா? அந்த எப்பப்பெல்லாம் இவங்க அடிக்கிறதுக்கு வெப்பன் எடுக்கிற மாதிரி வந்தால் இந்த ஸ்லெண்ட்ரினா
வந்துட்டு போகுது. சரிங்க, 2 பாடியை முடிச்சோம். தாத்தாட்ட தான் சேஃப்டியாக இருக்கணும். கண்ணு வச்சுருப்பான். இப்போ வருவீங்கல்ல வாங்க. இன்னும் மண்டைக்கு நங்கு விடுவோம். வாங்க. ஒரு பீஸ் போட்டு சரி, 2வது பீஸு சார் சார் இது நிறைய தெரியல. இது வேறு என்ன பண்ணுறதுன்னு இந்த கன் இந்த தாத்தா கிடைக்கவே கூடாது. டபராவாயா கம்பவுண்ட் பண்ணுறது தேங்காய் இதுக்குள்ள ஃபியூஸ் வைக்க வாய்ப்பு கிடையாது. இங்கே போட்டுறாங்க. ஃபஸ்ட்டு போய் வீழ்க்கிறாங்க. இங்கே இருக்க பாக்ஸ் தரணும் பண்ணுறேன். வாங்க இதாக வளர்ப்பாங்க. நம்ம அப்புறம் போய் மேலே இருக்கிறத பார்த்துருவோம். அதிகமாக சேஃபுக்குள்ளே எப்படின்னா இந்த மேக்ஸ்லேருந்து அந்த ரூமில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் ஃபியூஸை வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் விளையாடும்போது சேஃப்குள்ளே இருப்பேன். நீங்களும் ஃபஸ்ட்டு சேஃப்குள்ளேயே பாருங்கள். ஒரு ஃபியூஸ் கிடச்சிச்சுன்னா போதும், நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இதை நான் திருப்பி விடுற மாதிரி வச்சுருக்கேன் விளாண்டு. இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா அடிக்க போகிறதுன்னு எடுத்துட்டோம்னு மண்டை வீசிட்டு நினைச்சேன். எறும்பு கல் எனக்கு திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வரணும் யாருமே பார்க்கல. நீ ஜன்னல் எட்டி பார்க்குறாதீங்க. ஒரு பீஸு அவங்கள்ட்ட கன்னு இல்லைன்னு தெரியும் எனக்கு. வாங்க வாயா சீக்கிரமா. முதலுக்கு சாப்பாடு இல்லையாம்மா. ஓ சாப்பாடு அது ஒன்றும் இல்லைங்க. சோ அது ஒன்றும் இல்லை எனக்கு காயும் கிடச்சிருச்சு, ஆக்சிடென்ட்டும் கிடச்சிருச்சு.
முதல்ல சொல்லி தொடங்க சிட்டிக்கு நம்ம பார்த்தோம்னா எஸ் வாங்க பார்த்தோம் கீழே போயிடும் நான் பாதி தான் செக் பண்ணேன் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது செக் பண்ணுவோம் நம்ம தேங்காய்க்குள்ளே என்ன இருக்கும் சேஃப்கி இருக்கும் சேஃப்குள்ளே என்ன இருக்கும் ஷூஸ் இருக்கும் கரெக்டு தானே நான் சொல்கிறது அங்கே போய் பார்க்கலாம் நேரம் முடிச்சிருப்பாங்க கண்ணு சார் வேறு அப்பப்போ தூக்கிக்கிது தாங்க யாராச்சும் போனாங்களா கிளம்பி போயிருக்கு கண்ணு மண்டை பாவாடைக்குள்ள உளுந்துக்கிச்சு குடு I see you. அங்க ஒளிஞ்சிருக்க போய் புல்லட் இருக்கு உருந்து வாங்க இந்த சைடு வாங்க இந்த சைடு வாங்க தேங்காய் 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 மண்டலம் ஹாய் பாய் என்ன டென்ஷன் ஆகிட்டு தாத்தா நீ மட்டும் காய்ஸ் இதுக்கப்புறம் வரலைன்னா விட்டுருங்க அது எனக்கு தெரியாது இது வந்து செகண்ட் எபிசோட என்ன மாறி இருக்கும் ஆனால் நான் இப்போ ரெக்கார்டு பண்ணிருக்கேன் எனக்கு தெரியாது அதுதான் கைஸ் நான் சாதா போகிறேன் பையஸ் அப்படி சொல்லி நினச்சிங்க கட்டையாது டேதிரி இப்போ நானே போய் வாண்டடாக மாட்டிக்குவேன் 4-5 லாஸ்ட் எண்டிங்கை பார்த்துக்க வேண்டியதான் ஏதாச்சும் கடுப்பு மாதிரி பண்ணாங்க நெக்ஸ்ட் எபிசோடில் இருக்கவங்களுக்கு ஃப்ரெண்டு நான் இப்போ வாங்க நான் கூப்பிட்றப்பெல்லாம் நீ வர மாட்டேங்கிற நான் கூப்பிட்றப்பெல்லாம் நீ ஏன் வர மாட்டேங்கிற சி நான் கூப்பிட்றப்பெல்லாம் நீ ஏன் வர அப்போ நான் கூப்பிட்றப்பெல்லாம் நீ வர மாட்டேங்கிற என்ன இல்லை வரேங்க சார் வாங்க டே 4 தானே தெரியுதுடா அதில் டே 10 வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக போயிருக்கும் அண்ட் நம்ம 20 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு
ஏன்னா ஒரு 5 பேர் தெரியல. நம்ம எப்படியோ சீக்கிரமாக ஒரு சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிச்சுன்னா நான் எல்லாத்துக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஜிடிஎஃப்எஸ் லைட்டாக கற்றுக்கு எங்கே போய் சரி டாபிக்குள்ளே வரலாம். ஜிடிஎஃப்ஐ ஸ்பான்சர் பண்ணுறேன். அண்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிற ஒன்று கூட விடாமல் நான் வந்து அதை பண்ணுவேன். அண்டு இதே மாதிரி நம்ம பண்ண நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் கேட்குறீங்கல்ல, இப்போ இதை போடுங்க அதை போடுங்க இந்த மாதிரி யாராச்சும் கேட்பீங்க. யார் என்ன பார்த்தாங்க அதான் லாஸ்ட்டு கேட்பீங்க. அது நான் போடாததுக்கு காரணம் ஏன் லைக். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், அதை நீங்கள் எனக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்குறது நான் பண்ணல. அதுக்கு நீ வீடியோ பாரு லைக் பண்ணுற நான் பண்ண தேவையில்ல போடாங்கிட்டுலாம் போயிடாதீங்க. அதுதான் நம்ம முடிஞ்சு வந்து ஏற்றுங்கன்னா ஏய் ஏடா இந்த ஆக்சிடென்ட்டோட தான். சரி ஓகே அதனால் நீ சொல்கிறா பண்ணுவேன். இந்த வீடியோவுக்கு லைக்ஸ் டார்கெட் ஒரு நான் 10K போக மாட்டேன், ஜஸ்ட் ஒரு 1K வான்னு கேட்டாங்க லைக் தான். அப்புறம் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி 10K 1 lakh லைக் போயிடுச்சுன்னா நான் தேடி உங்கள் வீட்டுக்கே வரேன். சத்தியமாக சொல்கிறேன், வருவேன், நின்றுடுவேன். ஐயோ நான் ஏன்டா வெளியே போகிறேன். See you all in next video. Bye guys.